தூக்கத்தின் நகைச்சுவை. ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். 3 நண்பர்களும் எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் ஊரில் பெரிய விருந்து ஒன்று நடந்துச்சாம். அந்த விருந்துக்கு யார் போவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துச்சாம். முதல் நண்பன் சொன்னானா, என்னை இங்கேருந்து யாராவது தூக்கிட்டு போனால் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டானா. 2வது நண்பன் சொன்னானா, எனக்கு யாராவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நான் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவேன்னு சொன்னானா. 3வது நண்பன் யோசிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னானா. ஆனால் வரும்போது என்னை தூக்கிறதுக்கு ஆள் வரணும், தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னானா. ஒன்றும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3வது நண்பன் போனானாம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டானா. சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்கே ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டானாம். இப்போ 2 நண்பர்களும் அவனை தேடி போகிறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்புறாங்க. என்ன கொஞ்சம் நான் தூங்கணும் அப்படிங்கான். இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி அவனை தூக்குறாங்க. சரி மெதுவாக தூக்கிட்டு போங்க, இல்லாட்டி எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னானா. இதுதாங்க தூக்கத்தின் நகைச்சுவை. சோம்பேறித்தனங்கிறது ஒரு நோய் மாதிரிங்க. அதை கண்டிப்பாக நம்ம விட்டுடணுங்க. நம்ம எண்ணங்களும் நம்ம மனதும் எப்பவும் சுறுசுறுப்பாக இருந்தோன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.